வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வெளியேக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டாங்க. அதை தான் இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு வடை செய்ய போகிறோம். சரிங்களா? பாப்பா ஸ்கூல் விட்டு வருவா, அதனால் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரப்போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சு வடை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா சீவி வச்சுருக்கேன், இஞ்சி சீவி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டால் பசங்க ஃபுல்லாக எடுத்து போட்டுடுறாங்க, அதனால் சீவி வச்சுருக்கேன். சரிங்களா? நம்ம அதை வச்சு இன்னும் நம்ம இன்க்ரீடியன்ட்லாம் போடணும். வெங்காயத்தூள், பூண்டு, உப்பு, பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்யணும். இது மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, அரைக்கும் போது நம்ம கடலைப்பருப்பு கூட நல்லா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம், உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். நிறைய அள்ளிட்டேன், அதனால் திட்டமாக போட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நான் போடுறேன் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தூளாக போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலான்ட்டு பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது கூட நம்ம அந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, பச்சை மிளகா சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். சரிங்களா? நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சு வடையை தட்டி போட வேண்டியது தான். சரிங்களா? நம்ம கடலைப்பருப்புன்றதால நம்ம இஞ்சி போட்டிருக்கோம், பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டால் நமக்கு கேஸ் பிடிக்காது. அதெல்லாம் போடாமல் பிடிச்சோம்னா தான் கடலைப்பருப்பு வடை கேஸ் பிடிக்கும். ஒரு பாலித்தீன் பேப்பரில் தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான். எண்ணெய் காய வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அப்படியே போடலாம். அப்படியே கையாலேயே கூட அள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஷேப்பாக வரணுன்றதுக்காக நம்ம பாலித்தீன் பேப்பரில் தட்டி வைக்கிறோம். ஓகேங்களா? வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது, மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைபரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குங்களா கடலைப்பருப்பு வடை? இது கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம் தொட்டுன்னு கூட சாப்பிட்லாங்க.